வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை வீழ்ச்சி பதிவு. அரச வேலைவாய்ப்பை வழங்க கோரி வடமாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். வடக்கு கிழக்கில் மக்கள் மீள்குடியமர்த்தப்பட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலைகளை விடுவிக்குமாறு பாதுகாப்பு தரப்பிடம் மீள்குடியேற்ற அமைச்சு கோரிக்கை. இளையோருக்கான பொதுநலவாய விளையாட்டு விழாவில் இலங்கை வீரர் தம்மிக் ரணதுங்க உயரம் தாண்டுதல் போட்டியில் வெள்ளிப் பதக்கம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. அமைச்சர் அருண பிரியதர்ஷின யாப்பா இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இடர் முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரியதர்ஷின யாப்பா கொழும்பில் உள்ள அமைச்சில் இன்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். உலகெங்கிலும் மோதல்கள் அதிகரித்துள்ளன. அதன் காரணமாகவே இன்று உலகம் முழுவதிலும் இடர் முகாமைத்துவம் என்பது முக்கியமாகியுள்ளது. அந்த வகையில் இந்த அமைச்சின் வேலை திட்டங்களை வரையறுக்க முடியாது என நான் நினைக்கின்றேன். அதிகமான அமைச்சுக்களுடன் தொடர்புகளை பேணி அதிகாரிகளுடன் நட்புடன் செயற்பட்டு நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளேன். නිලධාරි මහතුරුත් එක්ක සුහදභාවයෙන් වැඩ කිරීමේ බලාපොරොත්තුව තමයි මට තියෙන්නේ. அரச வேலைவாய்ப்பை வழங்க கோரி வடமாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இன்று முற்பகல் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். வடமாகாணத்தில் உள்ள வேலையற்ற உள்வாரி, வெளிவாரி மற்றும் தேசிய உயர் தொழில்நுட்ப பட்டதாரிகள் ஆகியோர் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர். அரச வேலைவாய்ப்பை வழங்க கோரி பல தடவைகள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போதிலும் எந்தவிதமான தீர்வுகளும் வழங்கப்படாத நிலையில் மீண்டும் இன்று கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர். எங்களுக்கான இந்த போராட்டத்தின் முக்கிய நோக்கங்களாக கோரிக்கைகளாக கடந்த அரசாங்க காலத்தில் 5500 பட்டதாரிகளுக்கு நாடாளுமன்ற ரீதியில் வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதாக கூறப்பட்டது. அது பல்வேறு காரணங்களால் இழுத்தடிக்கப்பட்டு இப்பொழுது புதிய அரசாங்கம் உருவாக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கான வேலைவாய்ப்பை மீண்டும் பெற்றுத்தருவதாக கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது வடமாகாணத்தை பொறுத்தவரை 2014 வரைக்கும் 2300 பட்டதாரிகள் கிட்ட நாங்கள் வேலையிட்டு இப்பொழுது வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 500 குறைவான பட்டதாரிகளை உள்ளிருப்பு செய்யும் போது ஏனைய பட்டதாரிகள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் காணப்படுகின்றது. குறிப்பாக 2012 மார்ச் 31 வெளியேறின பட்டதாரிகளுக்கு தான் வேலைவாய்ப்பு கொடுப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. ஆனால் எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் 2012 வெளியேற வேண்டிய ஆட்களாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட அசம்பாவிதங்கள் காரணமாக நாங்கள் 2013க்கும் அதற்கு பிறகும் வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டது. இந்த வகையில் எங்களுடைய அந்த 1478 பேரையும் அதாவது வடமாகாணத்தைச் சேர்ந்த பட்டதாரிகளாகிய எங்களை இந்த புதிய தேசிய அரசானது மென்ஷன் பண்ணி எங்களுக்கு வேலைவாய்ப்பு தந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த அரசாங்கம் வழங்கிய பட்டதாரிகள் நியமனத்துக்கு வழங்கிய 31/3/2015 ஆண்டுக்கு முதல் வழங்கிய 5500 பேருக்குரிய வேலைவாய்ப்பை தான் தற்பொழுதைய புதிய அரசாங்கம் வழங்குவதாக அறிவித்திருக்கிறது. வடமாகாணத்திலே இருக்கின்ற அனைத்து பட்டதாரிகள் உள்ளடக்கி இந்த வேலைவாய்ப்பை எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய வகையிலே புதிய அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். வடமாகாண அமைச்சரவையின் கீழ் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ஆளணி வெற்றிடத்துக்கான அனுமதியை உடனடியாக வழங்கி வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளை அரசு வேலைவாய்ப்பில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. வவுனியா நகரசபை ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிலுவையில் உள்ள சம்பள கொடுப்பனவை வழங்குமாறு கோரியும் தமது கோவைகளை பாதுகாக்குமாறு கோரியும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சுகாதார ஊழியர்கள், சாரதிகள் மற்றும் அலுவலக சிற்றூழியர்கள் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அகில இலங்கை பொது ஊழியர் தொழிற்சங்கமும் ஆதரவு வழங்கியிருந்தது. வடக்கு கிழக்கில் மக்கள் மீள்குடியமர்த்தப்பட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலைகளையும் விடுவிக்குமாறு பாதுகாப்பு தரப்பிடம் மீள்குடியேற்ற அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. பாதுகாப்பு படையினர் வசமிருந்த காணி விடுவிக்கப்பட்டுள்ள போதிலும் குறித்த பகுதிகளில் உள்ள 5 பாடசாலைகள் தொடர்ந்தும் பாதுகாப்பு பிரிவினர் வசம் உள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் ரஞ்சினி நடராஜபிள்ளை தெரிவித்துள்ளார். வடக்கில் காங்கேசன்துறை நடேஸ்வரா இந்து கல்லூரி, ஒட்டகப்புலம் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை உள்ளிட்ட 3 பாடசாலைகளை விடுவித்துக் கொள்வதற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
இதேவேளை கிழக்கில் சம்பூர் ஸ்ரீமுருகன் கல்லூரி மற்றும் சம்பூர் மத்திய கல்லூரி ஆகிய பாடசாலைகளை விடுவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் கூறினார். அமைச்சின் கோரிக்கைக்கு சாதகமான பதில் விரைவில் கிடைக்கும் பட்சத்தில் மக்கள் மீள்குடியமர்த்தப்பட்டுள்ள பகுதிகளிலேயே அவர்களின் பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்கான சந்தர்ப்பம் கிட்டும் எனவும் மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் ரஞ்சினி நடராஜ பிள்ளை நம்பிக்கையை வெளியிட்டார். திருகோணமலை நிலாவளி கடற்பகுதியில் தடை செய்யப்பட்ட வலைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் படகும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக திருகோணமலை குற்றத்தடுப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. கடற்படையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து திருகோணமலை குற்றத்தடுப்பு பிரிவினர் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நிலாவளி பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் மேலதிக விசாரணைகள் நிறைவு பெற்றதும் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு ஏறாவூர் மாவடிவம்பு பகுதியில் கத்தியால் குத்தி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். பண கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சினையை அடுத்து நேற்றிரவு 9 மணி அளவில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. கத்திக்குத்துக்கு இலக்கானவர் செங்கலடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். மாவடிவம்பு பகுதியைச் சேர்ந்த 33 வயதான ஒருவரே கத்திக்குத்துக்கு இலக்காகி உயிரிழந்ததுடன் சடலம் மீதான பிரேத பரிசோதனைகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளன. கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர் பிரதேசத்திலிருந்து தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கொலை சம்பவம் தொடர்பில் ஏறாவூர் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் இன்று அதிகாலை முதல் கொழும்பில் மழை பெய்து வருகின்றது. மாத்தறை திஸ்ஸமஹராம பிரதான வீதியில் தங்காலை நொதல்பிட்டிய பகுதியில் மரம் முறிந்து வீழ்ந்துள்ளமையால் வாகன போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை மரம் முறிந்து வீழ்ந்துள்ளதுடன் முச்சக்கர வண்டிக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை ரண்ண வீரக்கெட்டிய பகுதியில் மரம் முறிந்து வீழ்ந்துள்ளமையால் பல பகுதிகளுக்கான மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. மின் இணைப்புகளை வளமைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஹம்மாந்தோட்டை நிம்பாராம விகாரையிலும் மரம் முறிந்து விழுந்துள்ளது. ஹம்மாந்தோட்டை இடர் முகாமைத்துவ நிலையம் மற்றும் போலீசார் இணைந்து மரத்தினை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். யாழ் சுன்னாகம் ரோட்டியாலடி பகுதியில் கழிவுப் பொருட்கள் கொட்டப்படுவதால் பயிர் செய்கை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சுன்னாகம் ரோட்டியாலடி பகுதியில் வெங்காயம், மரவள்ளி, கரட், கோவா மற்றும் சிறுதானிய பயிர்கள் அதிக அளவில் செய்கை பண்ணப்படுகின்றன. ரோட்டியாலடி மயானத்திற்கு அருகில் வலி தெற்கு பிரதேச சபையினர் கழிவுப் பொருட்களை கொட்டுவதனால் தமது விவசாய நடவடிக்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் விசனம் தெரிவிக்கின்றனர். பிரதேச குப்பையை போடுறது போட்டுட்டு இந்த சொப்பின் பேக் ஒன்று பொருட்களை காத்துக்கு வந்து இங்கே தோட்டங்கள் செய்யலாது, பக்கத்தில் நிற்கல, மனமாக கிடாக்கு. இதுக்கு 2 மணி நேரத்தை கழிச்சு ஒரு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இனி கடையை ஏற்பாடம் செய்கிற கட்டத்தில் நிற்கிறோம். இப்போ இடத்துல நான் பேரில் அந்த கழிவு சாமானோட பறிச்சு அதில் ஆகத்துல இங்கே பயிர் செய்யலாது. வெங்காயம் எல்லாம் சொப்பின் பேக்கால் கூலி கொடுத்து தான் செய்ய வேண்டியா கிடக்கு. சுன்னாகம் சந்தையின் கழிவுகள் அதிக அளவில் கொட்டப்படுவதாகவும் இவற்றுள் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளடங்குவதால் விவசாய நிலத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த மனம் நாங்கள் மத்தியானத்தில் கூட ஒரு சாப்பாடு சாப்பிடலாம். காலையில் தோட்டத்துக்கு நின்று சாப்பிட்றதுனா பெரிய திண்டாட்டமாக இருக்குது. அவ்வளோ ஒரு மனம். மற்றது போக இந்த சொப்பின் நிறைய எங்களோட தோட்டங்களுக்கு வந்திருக்கு. நாங்கள் பயிர் நட்டு போட்டு வீட்டை போயிருந்தால் முழுக்க சேர்ந்து சம்பளம் கொடுத்து தான் பொறுக்கிக்க வேண்டி இருக்கு. மற்ற இந்த ரோட்டால் போகிறவே எல்லாம் இதுக்கு என்ன சாப்பிடணும், என்னோட தோட்டம் விவசாயம் செய்யணும் ஒரு இது இருக்கு. அதுல போறவை எல்லாம் போக துப்பி கொண்டு போயினோம். அது ஒரு பிரச்சனை. இந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதால் சுன்னாகம் புத்தூர் வீதியூடாக பயணிக்கும் மக்கள் அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர். கழிவுகள் கொட்டப்படும் இடத்திற்கு அண்மையில் அரசு கால்நடை வைத்திய நிலையமும் மயானமும் இருப்பதால் அங்கு வரும் மக்கள் மிகுந்த சிரமத்தின் மத்தியில் தமது தேவைகளை நிறைவேற்றி வருகின்றனர். இது தொடர்பில் கருத்திற்கொண்டு கழிவுப் பொருட்களை கொட்டுவதை நிறுத்துமாறு விவசாயிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றனர்.
நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியில் அடுத்து ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் அப். இளையோருக்கான பொதுநலவாய விளையாட்டு விழாவில் இலங்கை வீரர் தமிக்க ரணதுங்க ஆடவருக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கத்தை சுவீகரித்துள்ளார். இளையோருக்கான பொதுநலவாய விளையாட்டு விழா சமூகவாவில் நடைபெற்றது. இவர் 2.11 மீட்டர் உயரத்தினை தாண்டி திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.